அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்வட்டழிந்தது பூங்கொடியார் மனோ. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி, முத்தன மரனை பெருவாழ்வில் முற்றிய சேர்வது அருள்வாயே. வித்தக ஞான சத்தினி பாலா, வித்தக உத்தம தான சகுணநேயா, ஒப்பிலா மாமணி கிரிவாசா. பித்தக ஞான சத்தினி பாலா, வெற்றி வேலாயுத பெருமாளே. வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று மாசி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, சக்தி திதி. இன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சக்தி வருவது ரொம்ப அருமையான அமைப்பு. இன்று செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனுடைய வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எல்லா காரியங்களும், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும். இன்று கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. சக்தி திதி, இந்த செவ்வாயும் சக்தியும் ஒன்றா வர்றது ரொம்ப வரும், இந்த மாதிரி வந்துடும். அதனால் இது சக்தி திதி, சுவாதி நட்சத்திரம். நட்சத்திரமும் உயர்ந்த நட்சத்திரம் சுவாதி. இந்த 27 நட்சத்திரங்களில் சுவாதி ரொம்ப உயர்வான நட்சத்திரம் அப்படின்னு பேர். சித்த யோகம், யோகமும் நன்றாக இருக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமைக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. மங்கள வாரம் என்று இதுக்கு பொருள், நல்ல நாள் என்று பொருள், முருகனுக்கு உகந்த நாள். இந்த நேரத்தில் கல்யாணத்தை தவிர திரைப்பிறகு மற்ற காரியங்களை எல்லாம் செய்யலாம். திருமணம், வீடு குடி போகுதல், காது ஊற்றுதல், இதை தவிர மற்ற காரியங்கள் எல்லாமே செய்யலாம், நன்றாக இருக்கும். இந்த ராகு காலம் செவ்வாய்க்கிழமை எப்போது 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ மாசி மாதம்னால சூரியன் கும்பத்தில் இருப்பார், அவரோட புதன் சேர்ந்து இருக்கிறார். எப்போதுமே புதன் அவரோட இணைந்து தான் இருப்பார், தனியாக இருக்க மாட்டார். ஒன்று முன்னாடி இருப்பார், இல்லைன்னா பின்னாடி இருப்பார், இல்லைன்னா அவரோட இணைந்து இருப்பார். அவரோட சனி பகவானும் சேர்ந்து இருக்கார். இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இப்போ போல இருக்கார். அது சித்திரை 28 வரை அங்கே தான் இருப்பார். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கார். இப்போ இன்றைக்கு பார்க்குற போது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு யோகம். குருவுடைய வீட்டில் செவ்வாயும், சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் இருக்காங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காங்க, அது ஒரு நன்மை. சனி கும்பத்தில், ராகு மீனத்தில், கேது கன்னியில். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இந்த மேஷ ராசிக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, ராசி பலன்கள் எப்படி இருக்குது? மேஷ ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்ப ஸ்தானத்தில் இருக்கார். ராகு 6ல் இருக்கார், இது கேது பகவான் 6ல் இருக்கார், நல்லது. ஆனால் ராகு 12ல் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியனும் சனியும் புதனும் 11ல் இருக்காங்க. இது ரெண்டும் நல்லது. சனியும் சூரியன் 11ல் இருப்பது நன்மை. ஆக மேஷராசிக்கு நல்ல நேரம், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும்.
அன்பான மேஷராசி என்பதை ரொம்ப நிதானமாக கவனமாக பொறுமையாக நடந்துங்களும் சீக்கிரமாக கிரகம் உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா சித்திரை மாதம் 28ஆம் தேதிக்கு மாறுது. அதனால் பார்த்து ஜாகிரதை நடந்து கொள்ளுங்கள். அதுக்குள்ளே நல்ல காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவான்னா இடம் மாற்றத்தை கொடுப்பான், பதவி உயர்வை கொடுப்பான். இந்த வேலையிலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு கேட்டிருந்தீங்களா அது கிடைக்கும். வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணால் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து இங்கே வரலாம். இப்படியெல்லாம் இடம் மாற்றம், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகலாம், இன்னொரு வீடு மாறலாம். இப்படி ஏதோ ஒரு இடமாற்றங்களை கொடுக்கும். ஆனால் பிரச்சனையில் ஒன்றும் கவனமாக நடந்து கொள்ளணும். ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் பிரமாதமாக இருக்காரு. ராகு 11, சனி நல்லா இருக்கு. ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று 11 லாபஸ்தானத்தில் இருக்காரு. நன்மை. அன்பான மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு இன்று ராசியில செவ்வாய் இருக்கு. ராசிநாதன் 9ல் இருக்கார். அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். மிதுன ராசிக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் ராகு 10ல் இருக்கு. அது ஒரு சிறப்பு. 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 10ல் இருக்கார். தொழில் சாணா அமோகமாக இருக்கும். மிதுன ராசிக்கெல்லாம் தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் அதிகமாக செலவாகும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுகளாக பண்ணுங்க. அன்பான கடகராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. குரு மட்டும் நல்ல முறையில் இருக்கார். 11ஆம் இடத்துல இருப்பது லாபஸ்தானம். அதனால் நிச்சயமாக குரு பகவான் நன்மையை பண்ணுவார். கெடுதல் எதையும் செய்ய மாட்டார். அன்பான சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு எந்த கிரகமும் சரியா இல்லை. உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ல் இருந்தால் கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். வேலை செய்கின்ற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் கெட்ட பேர் வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாருங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு எந்த கிரகமும் சரியா இல்லை. 7ல் சூரியன் புதன் சனி இருக்கு. 8ல் சுக்கிரன் மறைவு. ராகு 8ல் இருக்கக்கூடாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களை குழப்பம் இல்லாமல் காரியங்கள் செய்வோம். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. அதனால் அந்த குழப்பம் இல்லாமல் காரியங்களை செய்வோம். கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். துளாராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 8ல் இருக்கார். உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார். ராகு 6ல் இருப்பது நல்லது. சுக்கிரன் உச்சம் பெற்றது ஒரு வகையில் நல்லது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. ஆனால் 8ஆம் அதிபதி ஆயிடுறாரு. அதனால் உங்களுக்கு சனி பகவான் 5ல் இருக்கார். 5ல் சூரியன் புதன் சனியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இதில் 6ல் இருக்கிற ராகு உங்களுக்கு நன்மையை செய்வார். விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த நல்ல நாள், அருமையான நாள். குரு பகவான் 7ல் இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் அந்த குருவுடைய பார்வைகள் நல்லாக இருக்கிறது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் ரொம்ப கவனமாக பொறுமையாக காய்களை நகட்டுமோ நல்லதையும் நடக்கும். அன்பான துளாராசி என்பது தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சனி 3ல் ராகு 4ல் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஆனால் குரு 8ல் இருக்கிறது அட்டம குரு எந்த காரியத்தையும் உங்களுக்கு செய்ய விடாது. அதனால் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் ஜாகிரதை நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 பகவானுடைய காலம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கு. 3ல் ராகு இருக்கு. சுக்கிரன் 3ல் மறைஞ்சிட்டாரு. ராகு 3ல் இருப்பது நல்லது. அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு குரு 5ல் இருக்கு. குரு 5ல் இருக்கும்போது நல்லதெல்லாம் செய்யும். 2ஆம் அதிபதி 2லே இருக்காரு சனி பகவான். அவர் ராசிநாதனும் அவர் தான், 2 கூடியவர் அவர் தான். அப்போ பொருளாதார கட்டம் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லலாம். அதுக்கு மேலே எப்படின்னா 8ஆம் அதிபதி அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுக்கு இந்த ராசியில் 2ல் சனி இருப்பதும் 3ல் ராகு இருப்பதும் நல்ல பலன். குரு 5ல் இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு மகர ராசிக்கு நல்ல பலன். கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருக்காரு. அடுத்து சுக்கிரன் 2ல் இருக்கார். 4ஆம் அதிபதி 2ல் உச்சம் பெற்றிருக்கிறது நல்லது. ஆனால் 2ல் ராகு இருக்காரு. அதோட சுவாக்கியம் இல்லை.
குரு 4ல் இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை இல்லை. கும்பராசி என்பது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. அன்பான நேயர்களை, உங்களுக்கு 10ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு, தொழிற்சானதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7 நடந்து கொண்டிருக்கிறது. மீனராசி என்பவர்கள்லாம் சந்திராஷ்டமாக இருக்கு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் மீனராசி என்பவர்களுக்கு இது துளாராசினால சந்திராஷ்டமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரம், துளாராசி, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள், மகர ராசி என்பர்கள் 7னுடைய காலம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறைவன் நல்லருள் செய்வார். அதாவது இந்த கோச்சார பலன்களால் உங்களுக்கு பெரிய சாதனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு சரியாக புறப்படலை. ஏன்னா கோச்சாரன் என்பது சந்திரனை வைத்து சொல்வது. சந்திரனுக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படி என்பதை வைத்து சொல்வது. அது நமக்கு இப்போ இதில் அதிகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 2.5 ஆண்டுகள் சனி பகவான், 1.5 ஆண்டுகள் ராகு பகவான், 1 ஆண்டுகள் குரு. மற்றதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். 40 நாள், 45 நாள், 1 மாதம் இப்படி மாறிடும். சந்திரன் மட்டும் 2.25 நாள் இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. சூரியன் 1 மாதம்தான் இருக்கும். அப்படிங்கனால இதுகளை வைத்து நம்ம இப்போ ராகு வேணால் சொல்லலாம். இப்போ ராகு இப்போ சந்திரனுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா நல்ல பலனை சொல்வார், நல்ல பலன்களை செய்வார். ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வந்தாலும் நல்ல பலனை செய்வார். அதெல்லாம் அப்படி ஒரு கருத்தை நம்ம சொல்லலாம். இப்போ துளாராசிக்கு இப்போ ராகு 6ல் இருக்காரு, கண்டிப்பாக நல்ல பலன். அடுத்து 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, அதுவும் நல்லது தான். அப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்களை மட்டும் நீங்கள் நம்ம வச்சுட்டு நம்ம நிறையா நல்ல பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது நான் தவறுன்னு நான் சொல்லலை. ஏன்னா அதை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. அதனால் அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். அதே மாதிரி நல்லது நடந்தால் நன்மையே, அவர்கள் சொல்கிறபடி நமக்கு நல்லது நடந்தால் நன்மையே தான். அதை நம்ம வரவேற்கிறோம். அதனால் நம்ம நல்லதே நினைப்போம். இருப்பினும் ஜாதகத்தில் தசா புத்தி, தசை புத்தி, இது 2 நமக்கு பலமாக இருக்கணும். இது 2 நமக்கு பலமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல திசை நல்ல புத்தி நடக்குவேயானால் நமக்கு நல்ல பலன்கள்லாம் நிறைவேறும். அன்பான நேயர்களே, நமக்கு ஜாதகங்கள் தான் பலமாக இருக்கணும். ஜாதகங்களை 1. 2வது லக்னத்துக்கு 6ல் ராகு ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிறக்கிற போது அவன் எந்த குறையும் இல்லாமல் இருப்பான். 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவன் நடனம், கலைகள், சங்கீதம் இதெல்லாம் வெற்றி மேல் வெற்றி தரும். அவனுக்கு நல்ல சங்கீத மேதையாக வருவான், நடனத்தில் சிறந்த வாங்குவான், ஜோதிடம், மருத்துவம், இராணுவம், காவல்துறை இதெல்லாம் ஈடுபட்டு பெரிய ஆளாக வருவான். அதுக்கு மருத்துவத்தில் இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் மருத்துவத்தில் சாதனை புரிவான், காவல்துறையில் சாதனை புரிவான். இதெல்லாம் அவனுக்கு எத்தனையோ பேர் காவல்துறையில் சாதனை புரிகிறாங்க, பெரிய பட்டம் பதவியெல்லாம் வாங்குகிறாங்க, நியாயமாக நடந்துக்கிறாங்க, நாட்டுக்காக பாடுபடுறாங்க. எத்தனையோ மருத்துவர்கள்லாம் நிறைய சாதனை புரிந்து நாட்டுக்காக பாடுபட்டு மக்களுக்காக பாடுபடுகின்றார்கள். அது ஒரு நல்ல கருத்து தான். அந்த மாதிரி ராகு 6ஆம் இடத்துல இருந்தால் சங்கீத மேதைகள் இதெல்லாம் இந்த தீந்தமிழில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகள்லாம் பிரமாதமாக பாடுகின்றார்கள். அருமையாக அந்த பாடல்கள்லாம் அப்படியே தத்துவமாக பாடுகின்றார்கள், பாராட்டு பெறுகின்றார்கள். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் கூட இந்த ராகு தான் கூட நான் சொல்லுவேன். அதனால் இந்த ராகு 6ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துக்கு இருந்துட்டால் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி ராகு 4ல் இருந்ததுன்னா அவங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராகு மாதிரி கொடுப்பவன் எவனும் இல்லை, கேது போல் கெடுப்பவன் எவனும் இல்லை. 4ல் ஒரு ஜாதகத்துக்கு ராகு இருந்துட்டா அவங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் சந்ததி என்பது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வந்துடும். ஆனால் சௌரியமாக இருக்கிற மாதிரி பண்ணோம், ஆனால் சந்ததி என்பது அவ்வளோ
ஸ்லாக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் நிரந்தரமான பணி அமையும். 10ல் ஒரு பாதியாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் நிரந்தரமான பணி அமையும் அப்படிங்கிறான். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுங்களேன், போச்சு, அவ்வளோதான். அதாவது நல்லா இருக்கிற குடும்பத்தை திடீர்னு விரயத்தை உண்டு பண்ணி தேவையில்லாத செலவுகள் எடுத்து விட்டு கீழே கொண்டு போய் அதர பாதாளத்துக்கு தள்ளிடும். தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செஞ்சிடும். அது என்ன பண்ணும்னா கொஞ்ச நாளைக்கு எந்திருக்க முடியாமல் அப்படியே வச்சிருவோம். சிறிது காலம் சென்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி பழைய நிலைக்கு கொண்டு வந்துடும். அதனால 8ஆம் இடத்துல ராகு இருக்கு. அப்போ நம்ம இப்போ இதுதான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். இதுக்காகத்தான் நம்ம அவசியம் ஜாதகம் பார்க்கணும். குழந்தைகளுக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, நம்மளை என்ன செய்ய போகிறது என்று நாம் ஆய்வு செய்து அதுக்கு தக்கபடி நடந்து கொண்டவையானால், ஐயா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கு, அதனால நீங்கள் உங்களுக்கு இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் 8ல் ராகு இருக்கிறது உங்களை கீழே பின்னோக்கி வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி கொண்டு போய் தள்ளிடும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், ப்ரேயர் பண்ணுங்க. ராகு பகவான், ராகுனுடைய அதிதேவதை துர்க்கை. இந்த துர்க்கையை நம்ம வழிபாடு பண்ணால் ராகு கண்ட்ரோலுக்கு வந்துடுவார். இப்படியெல்லாம் நம்ம அந்த இறைவனை நம்ம வழிபாடு பண்ணோம்னா மொத்தமாக அடி வாங்காமல் ஓரளவு அடி வாங்கும். ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டம் வருது அப்படி இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா நஷ்டம் வரும், 5 லட்ச ரூபா மிச்சப்படும் வாழ்ந்தெல்லாம். அதுக்கு தான் அந்த இறைவன். இதுக்காக தான் நம்ம அவசியம் ஜாதகம் பார்க்கணும். நமக்கு இப்போ கிரகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது, குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம அந்த கிரகங்களை ஆய்வு செய்யணும். அதனால 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்துலையும் ராகு இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் என்பது தந்தை, பூர்வீகம், பூர்வ புண்ணிய, தந்தை வழி. அப்போ 9ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருந்தால் இங்கு தான் தோஷம் இருக்குது. இங்கு தான் இந்த பாம்பு நாகதோஷத்தை ஏற்படுத்துது. ஏன்னா தந்தை வழியில் உள்ளவங்க அந்த பாம்பை தொந்தரவு பண்ணி, அந்த சில வீடுகளில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மனைப்பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மனையில் கீழே இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது, அது வாடகை எப்போ வருது எப்போ போகுதுலாம் தெரியாது. இதெல்லாம் நான் கூட அனுபவிச்சிருக்கேன். அந்த வீட்டு கீழே எல்லாம் இருந்துருக்கு, அதெல்லாம் எனக்கு பார்த்துருக்கேன் நான். அதனால் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அது வாடகை அது போகும், அது கண்ணில் கூட படாது, பாவம் தூரம் படும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதனால் அந்த பாம்பை நம்ம அழிக்கக்கூடாது. நல்ல பாம்பு கூடுமானதை அழிக்கக்கூடாது. அதுக்காக வீடுக்குள்ளே தான் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக போகாது. அது எங்கே போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இருட்டில் போய் நம்ம மாடு வீட்டோம்னா போட்டு சொல்லிடும். கண்டிப்பாக அது வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது வெளியே முடிஞ்ச போச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம அடித்து தான் ஆகணும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நமக்கு இந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தொழில் சார்ந்தது ரொம்ப நன்மை. அதே மாதிரி உயர்ந்த பதவி கிடைக்கும், மருத்துவரும் ஆகலாம், நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு போகலாம், நிறையா இருக்கும். ஒரு மனிதருக்கு தொழில் நன்றாக இருந்து பதவி உயர்வு அடைந்தால் வாழ்க்கையில் அவன் நல்லா முன்னேறிக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நல்ல லாபத்தை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். 3, 6, 11 பாவர் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவ கிரகங்கள்லாம் லக்கணத்துக்கு 3, 6, 11 இருந்தால் நமக்கு நல்ல லாபத்தை தரும் அப்படின்னாங்க. ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுருப்போம். கையில் வச்சுருந்து லக்கணம் 1ஆவது வீடு, அதுலேருந்து நீங்கள் எண்ணி இந்த ஜாதகங்களில் ராகு எந்த இடத்துலலாம் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல் ராகு இருக்கக்கூடாது. 7ல் ராகு இருந்தால் திருமணம் சீக்கிரமாக நடக்காது. இதுக்கு தான் நான் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், திருநாகேஸ்வரம் போகிறது நல்லது தான். அந்த ராகு பகவானுடைய காலவரிசை போகிறது, திருநாகேஸ்வரம் போகிறது நல்லது தான். அந்த ராகு பகவானை போய் நம்ம அங்கே தரிசனம் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். திருநாகேஸ்வரம் மட்டும் போயிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துருந்தோம்னா நடக்குமாங்கிறது தெரியாது. அதனால் வெள்ளிக்கிழமையோடு விரதமாக இருந்து துர்க்கை வழிபாடு விடாமல் நம்ம செஞ்சுட்டு வந்தோமேனால் அந்த ராகுனுடைய பவர் குறைஞ்சு நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நமக்கு 7ல் ராகு இருக்கக்கூடாது, 7ல் கேதுவுமே இருக்கக்கூடாது. 7ல் கேது இருந்தால் முறையான வாழ்க்கை அமையாது. முறையான வாழ்க்கை அமையாதுன்னா மனைவி முறையாக அமையாதுன்னு அர்த்தம். அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடம், அதே மாதிரி 9, 10, 11, 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம். சுகமாக படுத்து தூங்கணும், அந்த சுகத்தை கெடுத்து விடுவார். அயனம் சயனம் சுகம். அயனம் என்றால் சாப்பிடுதல், சயனம் என்றால் தூங்குவது, சுகம் என்றால் கணவன் மனைவி சேர்ந்து அறிவிப்பது, அதை கெடுத்து விடுவது.
12ஆம் இடத்துல இருந்தால். 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலே சீக்கிரமாக கல்யாணம் ஆகாது. கல்யாணம் சீக்கிரமாக ஆகாது என்பதற்கு அவங்க என்னென்னமோ அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணுவாங்க. இந்த 12ஆம் இடத்தை யாரும் பார்க்கறது இல்லை. இந்த அயன சயன சுகம் சாரங்கிறதுக்கிட்டே போகிறது இல்லை. இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம் போகஸ்தானம். அதில் கேது இருந்தாலும் ராகு இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சட்டுன்னு போக பாக்கியம் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா திருமணம் ஆகணும். போக பாக்கியம் கிடைக்கணும்னா மனைவி வரணும், கணவன் வரணும். இதெல்லாம் இதெல்லாம் அந்த கிரகங்களை அமைக்கப்படும். அதனால் 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்த நமக்கு இல்லற வாழ்க்கை சட்டுன்னு அமைய விடாமல் திருமணம் சீக்கிரமாக ஆகாமல் பண்ணிவிடும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் பண்ண முடியும். லக்னத்தில் ராகு இருந்தால் குழப்பமான ஒரு சூழல். அதனால் இந்த ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கக்கூடாது? லக்னத்தில் இருக்கக்கூடாது, 2ல் இருக்கக்கூடாது. 2ல் ராகு இருந்தால் என்னங்க? தாரதோஷம்னு பேர், இரு தாரம் அப்படி. பெண்களுக்கு 2ல் ராகு இருந்தால் மாங்கல்ய பலம். இதுக்கு என்னையா அப்படின்னா இளமையில் திருமணம் கூடாது. ஆண்களாக இருந்தால் 25 வயசுக்கு மேலே, பெண்களாக இருந்தால் 20க்கு மேலே. அது இளமை. பரிகாரம் பண்ணுறதை விட திருமணம் தாமதமாக பண்ணுறது நல்ல பரிகாரம் என்பது ஒரு கருத்து. 3ல் ராகு இருந்தால் நல்லது தான். ஆனால் 3ல் ராகு இருந்தால் என்ன பண்ணும்? சகோதர ஸ்தானத்தை கொஞ்சம் ஆட்டி பார்க்கும். அப்படின்னால 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் இந்த ராகு பகவானுடைய அமைப்பு நமக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். அதனால் இப்போ அடுத்து சித்திரை மாதம் இந்த ராகு பயிற்சியாக போகிறார். சித்திரை மாதம் ராகு பயிற்சியாகி அவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர போகிறாரு. அது ஒரு சாரத்துக்கு நன்மை தான். அது ஒரு நல்ல பலன்களை தான் தரும் என்று சொல்லுகிறார்கள். அதனால் நம்ம அந்த ஜாதகங்களில் இந்த கிரகங்களை நாம் ஆய்வு செய்து அதுக்கு தக்கபடி நம்ம பலன்களை அடைந்தோமையானால் நமக்கு நல்ல பலன் தரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தோஷம் இருக்கிறது, அந்த பரிகாரத்தை பண்ணுமோ, இந்த பரிகாரத்தை பண்ணுமோ, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம தவறான ஒரு பாதையில் ஏற்றுறாங்க. நான் இப்போ ஒரு ஜாதகம் ஒன்று நேற்று கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தை நான் கணிக்கின்ற பொழுது அதில் பரணி நட்சத்திரம்னு கொடுத்துருக்காங்க. கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு. அப்போ அவங்க பரணி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்க போகிறாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருந்து அந்த குழந்தை பிறந்து கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய தவறு பாருங்க. பொருத்தமே இல்லாமல் போயிடும். அதனால் இவங்க பரணி நட்சத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்கும்போது கார்த்திகை நட்சத்திரம். ஆனால் 2 பரணி கார்த்திகை 2 மேஷராசி தான். ஆனால் கார்த்திகை 1ஆம் பாதம் தான் மேஷராசி, 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போடும். அப்படின்னால அந்த மாதிரி ஒரு கருத்து வந்துடும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில நிறைய தவறுகள் இருக்குது. அதில் ஒரு 5 நிமிடம் முன்ன இருந்தால் கூட எல்லாமே மாறி போடுது. அப்படிலாம் ஒரு இந்த சூரிய உதயத்தில் மிஸ்டேக் இருந்தாலும் இந்த ராசி இருக்கு பாருங்கள், மேஷராசின்னா 4 கால் அப்படின்னு இருக்குது. அதனால அதனுடைய அளவுனால தப்பு வந்தாலோ நிச்சயமாக பாருங்கள், நட்சத்திரங்கள் மாறுவதற்கு, லக்கணங்கள் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்பான நேயர்களே, ஒரு நல்ல மருத்துவரை நாடுங்கள். எனக்காக நான் சொல்லலை, ஒரு நல்ல மருத்துவரை நாடுங்கள், ஒரு நல்ல ஜோதிடரை நாடுங்கள், ஒரு நல்ல ஆசிரியரை நாடுங்கள், ஒரு நல்லவர்களை அண்டியிருங்கள். அப்போ நமக்கு நல்லது நடக்கும். நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிச்சயமாக அவங்களால முடிஞ்ச கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, நல்லவர்கள் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள். அதனால் நாம் நல்லவர்களை அண்டி இருப்பது தான் நமக்கு நன்மை. அதனால் ஒரு நல்லவர்களை நாடி நமக்கு நேரங்கள்லாம் எப்படி இருக்குது என்று பார்த்து அதற்கு தக்கபடி நம்ம எந்த சுவாமியை நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை நாம் வழிபட்டோமையானால் நமக்கு அந்த இறைவன் நல்லது செய்வார், நன்மை நடக்கும். அன்பான நேயர்களை, நமக்கு இப்பொழுது நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நான் நகரத்துக்கு ஒரு 3 மாதம் ஆகுறது. இந்த 3 மாத காலத்தில் நான் பார்த்தது என்னென்னு கேட்டால், அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிந்தாலும் இப்போ காலையில் எல்லாருமே 8-8:30 மணிக்கெல்லாம் பறக்கிறாங்க. குழந்தை 7:30 மணிக்கு வெளியிடம் போயிடுது. அவங்க இருவரும் கணவன் மனைவி 2 பேர் வேலை பார்க்குறாங்க.
கணவன் வந்து 8:30க்கு போயிடுறாரு, மனைவி 9:30க்கு போகிறாங்க. திருப்பி குழந்தைகள் வந்து சாயந்தரம் 4:30க்கெலாம் 4 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால் வீட்டில் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துருப்பாங்க, வாங்கிக்காது குழந்தைகள் மட்டும் உட்காந்துருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு காஃபி டீ இதெல்லாம் கிடைக்காது, உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் தந்தை முன்னாடி வந்துடுவார். 4 மணிக்கு அவர் வேலையை முடிச்சுட்டு, இல்லைன்னா 6 மணிக்கு வருவார். தாய் வந்து 10 மணிக்கு வர்றாங்க. அந்த குழந்தைகள் அதுக்குள்ளே தந்தை சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வச்சுருவார். அவரை மட்டும் முடிச்சுட்டு இருப்பார் மனைவிக்காக. அந்த அம்மா வர்றபோது வாங்கிட்டு இவர் போய் கூட்டின்னு தனியாக போனால் இவர் போய் கூட்டின்னு வரணும். அந்த இப்படியெல்லாம் ஒரு காலை சூழல் இருக்குது. அந்த சூழல்லையும் நாம் வந்து காலையில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னதாக எழுந்திருந்து அந்த இறைவனுடைய நாமாவை நாம் தினசரி தீபம் ஏற்றிட்டு அந்த விளக்கு வேலை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுதே நம்ம அந்த இறைவனுடைய நாமத்தை பாராயணம் செய்து கொண்டே நாம் நம்மளுடைய பணியை செய்யலாம். ஆஃபீஸுக்கு போகிறவரே இந்த இறைவனுடைய நாமத்தை நான் முடியெல்லாம் பஸ்ஸிலலாம் பார்த்துருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர்கள்லாம் வந்து பஸ்ஸில் வரும்போது அந்த மணி கையில் கொண்டு வருவாங்க, உட்கார்ந்து அந்த மணியை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உதடு மட்டும் அசையும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் நிறைய பேர் அது மாதிரி பார்த்துருக்கேன். அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் ஆள் இருக்காங்கலாம் சத்தமாக சொல்ல மாட்டாங்க, வாய்ப்புலேயே சொல்லிக்கிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. அதனால் சும்மாவே உட்கார்ந்துருக்கிறது இறைவனுடைய நாமத்தை நம்ம பாராயணம் பண்ணோம்னா நமக்கு நல்லருள் கிடைக்கும். அன்பான நேயர்களே, நல்லதே நாடுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். எல்லாரும் நலம் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் இந்த சர்வேஸ்வரனையும் வள்ளி பெருமான் மணாளனையும் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.